பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தெரிந்த யூதாஸ் எப்படிப்பட்டவர் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த யூதாஸை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்தாளர்கள் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் துரோகியான யூதாஸ் காரியோத்து என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் திருடன் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்படி நமக்கு தெரிந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அவருடைய 12 சீஷர்களில் ஒருவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இன்னொரு யூதாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான், அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யூதாஸ் என்கிற நபர்கள் 2 பேர். அதில் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த மனுஷன். 2வது நபரும் மிக மோசமான நபர் தான். தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை வஞ்சித்த மனிதன், அவனும் அழிந்து போனான், அவனை நம்பிய ஜனங்களும் மோசம் போனார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மோசமான யூதாஸ்களை பார்க்கிறோம். ஆனால் வரலாற்றில் ஒரு முக்கியமான யூதாஸ் இருக்கிறார், நல்ல யூதாஸ் இருக்கிறார். இவருடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவே உள்ள அந்த இடைப்பட்ட காலம். இன்னும் சரியாக அதை சொல்ல வேண்டும் என்றால் மல்கியா தீர்க்கதரிசிக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் இடைப்பட்ட காலம். இது சுமார் 400 வருட காலங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிற அந்த குறிப்பிட்ட கால பகுதியில் என்னென்ன நடந்ததுன்னு சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம இந்த யூதாஸை பற்றி பார்ப்போம். அந்த 400 வருட இடைப்பட்ட காலத்தில் தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை கண்டு அதற்கான ஒரு விளக்கத்தை தானியேல் கொடுப்பார். அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் சொல்லப்பட்ட வரலாற்று காலங்கள் எல்லாமே படிப்படியாக நடந்து வந்தது. அதில் முதல்ல வந்த காலம் பெர்சியருடைய காலம். இது கிமு 430 332 வரைக்கும் இருந்தது. இந்த பெர்சிய ராஜாக்கள் ஆளுகை செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசி பெர்சிய ராஜாவை கிரேக்க மன்னன் அலெக்சாந்தர் தோற்கடிக்கிறார். இரண்டாவதாக கிரேக்கருடைய காலம் வந்தது. இது கிமு 331 167 வரைக்கும் இருந்தது. அதற்கு பிறகு மூன்றாவதாக எகிப்தியருடைய காலம் வந்தது. அது கிமு 324 264 வரைக்கும் இருந்தது. இந்த எகிப்தியர் காலத்தில் கிளியோபாட்ரா தான் கடைசி பார்வோன். அதற்கடுத்து சீரியருடைய காலம் வந்தது. இது கிமு 204 165 வரைக்கும் இருந்தது. இந்த சீரியருடைய காலத்தில் தான் நாம் பார்க்க போகிற யூதாஸ் என்கிற ஒரு சரித்திர புகழ் பெற்ற ஒரு மனிதன் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்த சீரியருடைய காலத்தில் கிமு 175 மற்றும் 164 ஆண்ட அந்தியோகஸ் எபிபான்ஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் யூதருக்கு எதிரான கொடுமையான காரியங்களை செய்தான். இவன் குறிப்பாக யூத மார்க்கத்துக்கு எதிரான குரூரமான காரியங்களை செய்தவன். இந்த அந்தியோகஸ் தான் ஆசாரிய ஊழியத்தை லேவியர் அல்லாத ஒருவனுக்கு, ஜேசன் என்கிற ஒருவனுக்கு விற்று போட்டான். எருசலேமை தீட்டுப்படுத்தினான், ஆலயத்தை பாழாக்கினான். உலகத்திலேயே 27 தடவைகளுக்கும் அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பட்டணம் எருசலேம் பட்டணம். இவன் கிபி 168 தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி பலிபீடத்தில் பன்றியை பலியிட்டான். ஜூபிட்டர் என்கிற அவர்களுடைய கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை எருசலேம் தேவாலயத்தில் ஏற்படுத்தினான். ஆலய வழிபாடு நிறுத்தப்பட்டு யூதர்களுடைய மிக முக்கியமான சடங்காகிய விருத்த சேதனம் தடை செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் ஆயிரக்கணக்கான யூத குடும்பங்கள் அடிமைகளாக மற்ற தேசத்தாருக்கு விற்கப்பட்டார்கள். அந்த அந்தியோகஸ் என்கிற மன்னன் 40,000 யூதர்களை 3 நாளில் கொன்று குவித்தான். இது ஹிட்லருக்கு முன்னோடியான ஒரு செயலாக இருந்தது. இப்படி இந்த அந்தியோகஸ் யூதர்களுக்கு மத்தியிலையும் எருசலேம்லையும் மாபெரும் அருவருப்பான காரியங்களையும் அவர்களை அழித்தொழிக்கிற காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த குறிப்பிட்ட மக்கபேயர் காலம் என்று ஒன்று வருகிறது. இது கிமு 167 63 வரைக்கும் இருந்த ஒரு காலம். இந்த குறிப்பிட்ட காலம் மக்கபேயர் காலம் அல்லது அஸ்மோனியர் காலம் என்று அழைக்கப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்தின் மேலும் தன்னுடைய தேசத்தின் மேலும் மிகவும் பற்று கொண்டிருந்த மத்தியாஸ் என்கிற ஒரு மனிதன் நேர்மையான யூதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இந்த குறிப்பிட்ட மன்னனுக்கு எதிராகவும் அந்த ஆட்சிக்கு எதிராகவும் கலகம் செய்து போர் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மத்தியாஸ் என்கிற மனிதனுக்கு பிறந்தவர் தான் நாம பார்க்க போகிற யூதாஸ். இந்த மத்தியாசுக்கு யூதாஸ், யோனத்தான், சைமன், ஜான், எலேசர் என்கிற 5 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த மத்தியாஸ் கிமு 166 மரணம் அடைகிறார். இவர் மரணம் அடைந்த பின்பு அந்த ஆட்சி பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா வீரமும் தீரமும் நிறைந்த யூதாஸுக்கு கிடைக்கிறது. இந்த யூதாஸ்
தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த ராஜாவுக்கு எதிராக போரிட்டு வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கிறார். கிமு 165 அந்த சீரியர் வசம் இருந்த எருசலேம் நகரை திரும்பவும் மீட்டெடுத்து ஆட்சி புரிகிறார். யூதர்களுடைய அந்த பரிசுத்த தேவாலயத்தை சுத்திகரித்து அதை மறு பிரதிஷ்டை செய்தவர் இந்த யூதாஸ். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் கொண்டாடப்படுகிற இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்பது இந்த யூதாஸ் மூலமாக தான் உருவானது. அதற்கு மிக முக்கிய காரணம் யூதாஸ் தான். இந்த யூதாஸ் ஆசாரியத்துவத்தையும் அரசாங்க அதிகாரத்தையும் ஒன்றிணைத்து அஸ்மேனியருடைய ஆட்சியை அங்கே உருவாக்கினார். அது மக்கபேயருடைய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவே இருக்கிற அந்த 400 ஆண்டு காலங்களில் பல்வேறு விதமான வரலாற்று சம்பவங்கள் நடந்தன. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் யூதருடைய புலம்பெயரும் செயல்கள் அதிகமாக நடந்தன. அந்த காலகட்டத்தில் தான் ஜெபாலயங்கள், சினகாக் என்று அழைக்கப்பட்ட ஜெபாலயங்கள் நிறுவப்பட்டன. யூதர்களுடைய மொழி வழக்கு எபிரேயத்திலிருந்து கிரேக்கத்துக்கும் அரமைக் மொழிக்கும் மாறியது அந்த காலத்தில் தான். அதற்கு பிறகுதான் ஏரோதின் அரச வம்சம் தொடங்கியது. அந்த காலகட்டங்களில் எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த வேதாகமம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கு செப்துவஜிந்த் மொழிபெயர்ப்பு என்று அர்த்தம். இதே காலகட்டங்களில் தான் தள்ளுபடி ஆகமத்தில் இடம்பெற்றிருக்கிற நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டன. இந்த தள்ளுபடி ஆகமங்கள் கத்தோலிக்க வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் ரோமருடைய ஆட்சி காலம் வருகிறது. இந்த ரோமருடைய ஆட்சி காலம் கிமு 63 முதல் துவங்கி வருகிறது. அதுல கிமு 4ஆம் ஆண்டுல தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் பெரிய ஏரோது ஆட்சியில் இருக்கிறார். இந்த பெரிய ஏரோது யூதருடைய தயவை சம்பாதிக்கும்படி அந்த தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினார். தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினதுனால அந்த மகா ஏரோது நல்லவர் கிடையாது, மிகவும் கொடூரமானவர், மிருகத்தனமானவர். இவர் தான் பெத்லகேமில் அந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று குவித்த மனிதன். அந்த காலகட்டங்களில் தான் புரட்சிகரமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி மிகப்பெரிய வெளிச்சமாக இந்த பூமிக்கு விடுதலை கொடுப்பவராக, பாவ மன்னிப்பை அளிப்பவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். இந்த மேசியா வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த உலகம் பல்வேறு விதமான வரலாற்று மாற்றங்களை கண்டது. குறித்த காலங்களிலே குமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிப்பது எப்படி, பரலோகம் செல்லுகிற வழி எது, எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறாத விஷயங்களை எல்லாம் நாம் ஏன் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா இவைகளை கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை நாம் ஏன் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரலாற்றின் நாயகனாக உலக வரலாற்றையே 2ஆக பிரித்த, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்த ஒரு வரலாற்று நாயகனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் மூலமாக நமக்கு கிடைத்த கிருபைக்காக நன்றியோடு கூட வாழ்வோம். இந்த உலகத்தாருக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி சாட்சியாக வாழ்வோம். அதுதான் நம் ஒவ்வொரு மேலும் தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய சித்தமாக இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.